everybody. ஸோ நிறைய பேர் வந்து டே இன் மை லைஃப் கேட்டிங்க. அண்ட் அதே டைமில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போகிறேன். அண்ட் அந்த ஈவெண்ட்டில் நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் நான் எப்படி ரெடியாகிறேன் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். அண்ட் அதுதான் என்னோடய கரண்ட் ஸ்டேட். எப்படி ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷேவ் பண்ண போகிறேன். ஸோ ஷேவ் பண்ணுறேன். ஷேவ் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் காட்டல, செப்பரேட் வீடியோ நிச்சயமாக பண்ணுறேன். பட் நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து சுகந்தா நீம் மாஸ்க் போட்டேன். அண்ட் அது க்ளோ உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபேஸ் ஷேவ் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் கொஞ்சம் ரஃபாக தான், எனக்கு கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸ், கரண்ட் ஃபேஸ். அண்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணியாச்சு. தென் குளிச்சுட்டு கிளம்பணும். பாப்பா வேறு கூட்டிகிட்டு கிளம்பணும். எனக்கு தெரியல, நான் ஈவெண்ட் பாப்பா கூட்டிகிட்டு போனது கிடையாது. என்னை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. லெட்ஸ் see how it is. ஸோ கிளம்பிட்டேன். கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கேப் வந்தோடனே நம்ம ஈவெண்ட்டோட இடத்துக்கு போகலாம். அண்ட் கரண்ட்டாக என்னோடய ஃபேஸில் வந்து நான் லாரியலோட இது அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் இட் ஸ்டேஸ் ஆக்சுவலைஸ் ஆகாமல் இருக்குன்னு பார்க்கலாம். வந்து இப்போது வெஸ்ட் சைடோட ஸ்டோர் ஓப்பனிங்காக வந்திருக்கோம். அண்ட் இது ஒரு பிளாகர் ஈவெண்ட். ஸோ கவரேஜுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அண்ட் வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நியூ லான்ச் பிஎஸ்ஆர் மாலில் இருக்குது. பிஎஸ்ஆர் மால் வந்து துறைப்பாக்கமில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறோம். அண்ட் இது வந்து கிட்ஸ் செக்ஷன். ஸோ ஜியாவை நான் கூட்டிகிட்டு வந்தனால நான் இதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேவிங் அ வெரி வெரி நைஸ் ப்ரைஸ் விச் ஐ ரியலி லைக். துறைப்பாக்கம் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாலில். ஸோ கிட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே நல்லா ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தது. அண்ட் இந்த ப்ரைஸஸ் வந்து அரௌண்ட் 1000 அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து உட்ஸா கிட்ஸ் கலெக்ஷன். அண்ட் சம்மருக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது குழந்தைங்களுக்கு. அண்ட் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா $799 $699 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே மேக்ஸ்லேயும் ட்ரெண்ட்ஸ்லேயும் வாங்குறப்போ இது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. அண்ட் குவாலிட்டியும் நல்லா. பார்த்திங்கன்னா நான் பேக் செக்ஷன் வந்தேன். பேக்ஸுமே வந்து வெரி நைஸ்.
நான் பார்த்த பேக்ஸ் வந்து மோஸ்ட்லி 1000-1500 அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த குட்டி பேக்ஸ் எல்லாமே 700-800 அந்த ரேஞ்சில் இருந்தது. மென்னுக்கு வந்து போத் வெஸ்டர்னும் இருந்தது அண்ட் ஃபார்மலும் இருந்தது. அண்ட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப சீப் ஆக்சுவலாக. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து உண்மையிலே வந்து ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருந்தது. இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த புதுசாக இந்த மால் வந்து இந்த மால் கிடையாது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி. அந்த இடத்துல வெஸ்ட்சைட் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. துரைப்பாக்கம் OMRல இருக்குது. அண்ட் அதுக்காக பிளாகர் ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தேன். ஸோ பிளாகர் ஈவெண்ட் அப்படின்னா ஜென்ரலாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்காக நான் வந்திருந்தேன். அண்ட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஹோம் செக்ஷன் தான். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 299. அண்ட் இந்த கப்பு, இந்த டீ கப் கிளாஸஸ்லாம் வந்து 499. அண்ட் இந்த குஷன் கவர்ஸ்லாம் வந்து 399. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஹோம் சென்டர்லேயும் இதே ப்ரைஸில் தான் இருக்கும். பட் ஸ்டில் வெஸ்ட் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக எலிகெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த செக்ஷன் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் இங்கே நிறைய நான் ஷூட் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய வீடியோஸ் வந்து ப்ளாக்காகவும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ஸ்க்காகவும் நிறைய ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த உத்ஸா கலெக்ஷன் அப்படின்னு இருக்கிறது. இது வந்து டெய்லி வேர், ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அங்கேருந்து ஒரு 3 ட்ரெஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் ட்ரை பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரியும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து வரக் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1200-1400 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு டெய்லி வேர் அப்படின்றப்போ எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த செயின், நெக்லஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் சைட்லேருந்து தான் எடுத்தேன். அண்ட் டோட்டலாக இந்த ஹோல் அவுட்ஃபிட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2000 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜுவல்லரி, பேக் எல்லாமே அப்படி இருந்தது. அண்ட் இந்த ஷர்ட், இந்த குர்த்தி வந்து 699 அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃபரில் 2 குர்த்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100-200 ருபீஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் வந்து இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப கிளாசிக்காக இருந்த ஒரு டிசைன். இது வந்து ஜூபா அப்படின்ற ஒரு கலெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் போட்ட உடனே அவ்வளோ அழகாக, அவ்வளோ எலிகெண்ட்டாக, ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ நெக்லஸ் ஆல்சோ வந்து வெஸ்ட் சைட்லேருந்து தான் எடுத்தேன். அது வந்து 299 அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்கும். அண்ட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஃபிட்டு. எனக்கு இப்போ நான் வேர் பண்ணிகிட்ருக்கிறது வந்து XL. பட் L அண்ட் Mக்கும் நிறைய சைஸஸ் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த கலெக்ஷன்ஸ். ஸோ ஜூபா, வரக் அண்ட் தென் உத்ஸா இதில் எல்லாத்துலேயும் வந்து எத்தனிக் வேர், இந்த மாதிரி சல்வார்ஸு அண்ட் டே டு டே இது ஆஃபீஸ் வேர் இது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாப்பா ரொம்ப டயர்டாகிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப பொறுமையாகவும் இருந்தனால கொஞ்சம் ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ் போனேன். ஸ்டார்பக்ஸ் தான் அங்கே இருந்தனால ஸ்டார்பக்ஸ் போனேன். அண்ட் தென் பாப்பா செம்ம டயர்ட் அவங்க. சரி பாப்பா நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது கூட அவங்க விடலை. நல்லா இருக்கா ஜூஸு? எங்கே வந்தோம் நம்ம இன்னைக்கு? ஜூஸ் வாங்க வந்தோமா? என்ன பார்த்தீங்க ஜியா? என்னென்ன பார்த்தீங்க? ஒரு வழியாக வந்து முடிச்சுட்டோம். அண்ட் காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்ருக்கோம். கேபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் மேக்கப் போட்டோம் தலையில். நல்ல ஃபவுண்டேஷன் தான் நினைக்கிறேன். எங்கே போனோம் நம்ம? அப்போ சட்டை வாங்க போனோமா? வீட்டுக்கு வந்தாச்சு. நியர்லி 10:30 அப்போது 10 o'clock. ஸோ ரொம்ப டயர்ட் ஆக்சுவலாக. பெருசாக ஒன்றும் இல்லை, பட் நிறைய நடந்துகிட்டே இருந்ததுனால கைண்ட் ஆஃப் டயர்ட். ஸோ வந்தோடனே சமையல் பண்ணி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க தூங்க வச்சாச்சு. அவங்க ரொம்ப நல்ல பாப்பாவாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மேக்கப் மட்டும் எப்போவுமே ரிமூவ் பண்ணணும். ஸோ லைட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் கிளென்சிங் ரெண்டுமே நான் பண்ணுவேன் யூஸ்வலாக. இன்றைக்கும் அதான் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் கிளென்சிங் பண்ணுறதுக்கு நான் நார்மல் பேராஷூட் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதை எடுத்துகிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்தது. அண்ட் தென் ஆயில் வச்சு எடுக்கிறப்போ இவ்வளோ வருது.
ஸோ அதனால தான் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு ஸ்கின் பரவாயில்ல. ப்ரீத் இன்றைக்கி அது சுகமாக ப்ரீத் பண்ணட்டும். அண்ட் கொஞ்சம் ஐஸ் வைக்க போகிறேன். லைக் ஐஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பிகாஸ் இங்கெல்லாம் வலிக்குது. ஐ திங்க் இட் இஸ் த ஹீட் இருக்கனால இங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஐஸ் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு இது ஒரு டுபாக்கூர் ஜேட் ரோலர் தான் அமேசானில் வாங்கினேன். ஜேட் ரோலர்னால் என்ன அப்படின்றதுக்காக ஆக்சுவலி இட்ஸ் ஃபேக். பட் மசாஜ் பண்ணுறதுனால என்ன தான் நடக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படி தான். ஆக்சுவலாக ஜேட் ரோலர் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். முக்கியமாக நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப வீங்கியிருக்கு அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆகும். அதுக்காக தான் நான் அதை ட்ரை பண்ணேன். அண்ட் வெளியில் போனால் அந்த மாதிரி இருக்கும், வீட்டில் இருந்தேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் போனதுக்காக இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி வேறு விலாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம நிறைய விலாக்ஸ் பண்ணலாம். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை.